ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம 2 ஃப்ளோ சார்ட் பார்த்துருக்கோம். ஃப்ளோ சார்ட்டு இந்த கட்டம் போட்டு எந்தெந்த இதுக்கு பார்த்தோம். ஒன்று ஒருமை பன்மை விதி, அதுக்கு ஒரு சார்ட்டு பார்த்தோம். இன்னொன்று பெயர் சொல்லோடு வேற்றுமை உருபு. பெயர் சொல்லுனா என்னது? நவுன். வேற்றுமை உருபு என்னது? கேஸ் எண்டிங். இந்த ரெண்டும் சேர்றத பார்த்தோம். இந்த 2 ஃப்ளோ சார்ட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி தோணும். சில பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும், சில பேருக்கு அது குழப்பம். ஆனால் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள டிஃப்ரென்ஸும் அதில் உள்ள டிஃப்ரென்ஸும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த 2 ஃப்ளோ சார்ட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதில் உள்ள கன்ஃபியூஷனை நீங்கள் அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ இந்த ஒருமை பன்மை விதிக்கு என்ன பார்க்கணும்னா வார்த்தைகள் தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? வார்த்தைகள், வேர்ட்ஸ், ஹிந்தி வார்த்தைகள். அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யணும்னா 2ஆக பிரிக்கணும். ஒன்று ஆண்பால், மேஸ்குலின் ஜெண்டர். இன்னொன்று பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். இந்த ரெண்டும் என்ன செய்யணும்னா முதல்ல ஆண்பாலை 2ஆக பிரிக்கணும். இப்போ ஆண்பால் என்னன்னு பிரிக்கணும்? ஆ ஓசையில் முடியுதா, ஆ ஓசையில் முடியாததா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பெண்பால்னு சொன்னால் ஈ ஓசையில் முடிஞ்சதா இல்லை ஈ ஓசையில் முடியாததான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, வார்த்தை, அந்த வார்த்தையை 2ஆக பிரிக்கிறோம். ஆண்பால், பெண்பால். ஆண்பால் என்ன செய்கிறோம்? ஆ ஓசையில் முடிந்தவை, மற்றவை. மற்றவைன்னா என்ன அர்த்தம்? ஆ ஓசையில் முடியாதவைன்னு அர்த்தம். பெண்பால் என்ன செய்கிறோம்? ஈ ஓசையில் முடிந்தவை, அடுத்து மற்றவை. மற்றவைன்னா என்ன அர்த்தம்? ஈ ஓசையில் முடியாதவைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆ ஓசையில் முடிந்தவைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பன்மையில் என்ன ஆகும்னா ஏ ஓசையில் முடியும். மற்ற ஆண்பால் வார்த்தைகள் அப்படியே வரும், அது ஒன்றும் மாறாது. அப்படியே வரும்னா மாறாது. அதே மாதிரி ஈ ஓசையில் முடிந்த பெண்பால் வார்த்தைகள் பன்மையில் என்னென்னு மாறும்? இயான்னு மாறும். அதே மற்ற பெண்பால் வார்த்தைகள் ஈ, அதாவது நேசல் சவுண்டோட பாருங்க, ஈ அப்படின்னு முடியும். இதை ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல இதற்கான விளக்கங்கள் நாம் ஏற்கனவே ஒரு பாடத்தில் கொடுத்துருக்கோம், ஒரு வகுப்பில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அங்கே உள்ள கூட போய் பாருங்கள், இதனுடைய விளக்கம் புரிஞ்சிடும். இந்த 2க்கு எக்ஸாம்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று ஆ ஓசையில் முடிஞ்சிருந்தாலும் அது நாட்டின் தலைவர்கள், மரியாதைக்குரிய உறவுகள் இருந்தால் அங்கு மாறாதுன்னு சொல்லி ஆண்பால்ல ஒரு விதிவிலக்கும், யா என்ற எழுத்தில் முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மேலே சந்திரபிந்து போட்டால் பன்மையாகிவிடும்னு சொல்லி பெண்பால்ல ஒரு விதிவிலக்கும் கொடுத்துருக்கோம். இந்த சார்ட்டை முதல்ல நீங்கள் நல்லா தரவாக போய் பாருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நவுனோட கேஸ் எண்டிங் சேரும்போது என்ன ஆகும்னு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்ல, அதை இங்கே பாருங்கள். இது வரும்போது என்ன செய்யணும்னா அங்கே என்ன செஞ்சோம்? வார்த்தைகளை பார்த்தோம். இங்கே வார்த்தைகள் நவுனாக இருக்கணும், அதை தான் பார்க்கணும். அப்போ நவுன், பெயர் சொல். இதை எடுத்துக்கிங்க. இந்த பெயர் சொல்ல 2ஆக பிரிங்க. பிரிச்சிட்டோமா? என்ன ஆகும்? இங்கே ஆண்பால், இங்கே பெண்பால், இப்படி பிரிச்சுக்கணும். அங்கேயும் அப்படி தான் பிரித்தோம், ஆண்பால் பெண்பால் பிரித்தோம். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்குது. ஓகே, இப்போது அங்கே ஆண்பாலில் ஆ ஓசையில் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறோம்னா ஆண்பாலில் ஒருமை பன்மை, அதே மாதிரி பெண்பாலில் ஒருமை பன்மை. இது ரெண்டும் பார்த்த பிறகு ஒருமையாக இருந்தால் எந்த மாற்றமும் அடையாது. பன்மையாக இருந்தால் ஓ அப்படின்னு ஓசையில் முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னதுன்னா,
இந்த ஆண்பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒருமைன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒருமை ஆ ஓசையில் முடிஞ்சிருந்தா ஏ ஓசையாக மாறும். திரும்ப ஒரு வட்டம் சொல்கிறேன். நவுன் ரெண்டாக பிரிங்க, ஆண்பால் பெண்பால். அந்த ஆண்பாலில் ரெண்டாக பிரிங்க ஒருமை பன்மை, பெண்பாலை ரெண்டாக பிரிங்க ஒருமை பன்மை. ஆண்பாலில் ஒருமையும் சரி பெண்பால் ஒருமையிலையும் சரி எந்த மாற்றமும் இல்லை. ஆண்பால் பன்மையும் பெண்பால் பன்மையும் ஓ என்ற ஓசையில் முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு, ஆண்பாலில் ஆ ஓசையில் முடிக்கிற ஒருமை வார்த்தைகள் மட்டும் பன்மையில் ஏன்னு முடியும். இப்போ இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அந்த சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து பேசுகிறது ஈஸியாக இருக்கும். நம்ம கேஸ் எண்டிங் பற்றி இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கோம். கேஸ் எண்டிங் எங்கெங்கே சேரும்னு சொல்லியிருக்கோம். நவுனில் சேரும், வெர்பில் சேரும், ப்ரோனவுனில் சேரும். நவுனில் சேர்றதுக்கு இந்த ப்ளோ சார்ட்டு சொல்லிட்டேன். இப்போ வெர்பில் சேர்றப்போ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வெர்போட நான் சேர்த்தா வெர்பல் நவுன் கிடைக்கும். அதோடு அந்த வேற்றுமை உறுப்பு சேரும்போது இந்த நான் என்பது நே என மாறும். இதுவும் சொல்லியிருக்கேன். இப்போது ப்ரோனவுனோட கேஸ் எண்டிங் சேரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரோனவுன் என்னென்ன இருக்கு? மை, ஹம், தூ, தும், ஆப், ய, ஓ, ஏ, வே 9 இது இருக்கு. இந்த 9ம் நாம் 5 விதமான பிரிவுகளாக பிரிச்சுக்குவோம். அந்த பிரிவுகள் பிரிச்சுக்கிட்டு அது எப்படி மாறுதுங்கிறத இப்போ சொல்லுவோம். 5 பிரிவுகள் என்னென்னா, முதல் பிரிவு மை என்பதையும் தூ என்பதையும் ஒரு பிரிவாக எடுத்துக்குவோம். மை, தூ. அடுத்து 2வது பிரிவு ஹம், தும். ஹம், தும். இந்த ரெண்டும் இன்னொரு பிரிவாக எடுத்துக்குவோம். ஆப் அதை மட்டும் இன்னொரு பிரிவாக எடுத்துக்குவோம். அப்போ 3 பிரிவு ஆயிடுச்சா? மை, தூ ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரிவு. ஹம், தும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரிவு. ஆப் ஒரு பிரிவு. ரைட். ய, ஓ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரிவு. அப்போ 4 பிரிவு. ஏ, வே இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு பிரிவு. அப்போ 5 பிரிவு பிரிச்சுக்கிட்டோம். இந்த 5 பிரிவு ஏன் சார் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதனுடைய மாற்றங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். மைக்கும் தூக்கும் வர்ற மாற்றங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி ஹம்முக்கும் தும்முக்கும் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆப்புக்கு மாற்றமே வராது. ய, ஓ ஒரு மாற்றம், ஏவேக்கு ஒரு மாற்றம். இந்த முதல் பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, மை, தூ. இந்த ரெண்டோடையும் எப்பவுமே ஒரு வேற்றுமை உறுப்பு சேர்ந்தா முஜ், துஜ். மையோட வேற்றுமை உறுப்பு எது சேர்ந்தாலும் சரி முஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிரும். தூவோட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் துஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிரும். இதில் இப்போ நே விட்டுருவோம். இந்த வேற்றுமை உறுப்பு நமக்கு தெரியும். நே, கோசே, கோசே, கா, கே, கி, மே, பர். இன்னொருட்ட சொல்கிறேன். நே, கோ, சே, கோ, சே, கா, கே, கி, மே, பர். இதில் நேயை விட்டுருவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ கோ எடுத்துக்கிங்க. இந்த கோ இடும்போது மையோட கோ சேர்ந்து என்ன ஆகுனா மொஜ்ஜுக்கோ. தூவோட சேரும்போது துஜ்ஜுக்கோ. சே சேரும்போது மொஜ்ஜு சே, துஜ்ஜு சே. மே சேரும்போது மொஜ்ஜு மே, துஜ்ஜு மே. பர் சேர்ந்தா மொஜ்ஜு பர், துஜ்ஜு பர். காக்கேக்கு சேரும்போது என்ன ஆகும்னா, மையோட காக்கேக்கு சேரும்போது மேரா, மேரே, மேரி. மேரா, மேரே, மேரி. தூவோட சேரும்போது தேரா, தேரே, தேரி.
தேரா தேரே தேரி. அப்போ என்ன ஆகுது? மை வந்தால் எல்லாத்துலேயும் முஜ்ஜு, இங்கே தூ வந்தால் எல்லாத்துலேயும் துஜ்ஜு. ஓகேங்களா? அங்கே மேரா தேரா, மேரே தேரே, மேரி தேரி. அப்போ ஒரே மாதிரியே மாறுதா? அதனால் இந்த ரெண்டும் தனிப்பிரிவு. ஹம் தும் இந்த ரெண்டும் ஒரு பிரிவுன்னு சொன்னேன்னா, ஹம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹமேன்னு மாறும், இன்னும் ஒரே ஒரு இடத்துல தும் வந்து துமேன்னு மாறும். அவ்வளோதான். இது கோ சேரும்போது இது அப்புறம் சொல்கிறேன். ஹமே துமேன்னு மாறும். மற்ற இடங்கள்லாம் இந்த ஹம் அப்படியே வரும். எங்கே? ஹம் ப்ளஸ் கோ ஹம்கோ, தும் ப்ளஸ் கோ தும்கோ, हम प्लस से हमसे, तुम प्लस से तुमसे, तुम प्लस में तुम में, हम प्लस में हम में, हम प्लस पर हम पर, तुम प्लस पर तुम पर. आना का के की சேரும்போது மாறும். हमारा हमारे हमारी இது எப்போ? ஹம்மோட சேரும்போது. ஹம்மோட கா கேக்கு சேரும்போது ஹமாரா ஹமாரே ஹமாரி. தும்மோட கா கேக்கு சேரும்போது தும்ஹாரா தும்ஹாரே தும்ஹாரி அப்படின்னு மாறும். ஆப்போட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் அடையாது, அப்படியே வரும். आपने, आपको, आपसे, आपका, आपके, आपकी, आप में, आप पर மாறவே மாறாது. யஹோட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் இஸ்ன்னு மாறும். அதே போல ஓ எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் உஸ்ன்னு மாறும். இப்போ சொல்லிக்கிட்டே வரேன். யஹ் பிளஸ் நீ இஸ்னி, வஹ் பிளஸ் நீ உஸ்னி. கோ சேரும்போது இஸ்கோ உஸ்கோ, சே சேரும்போது இஸ்ஸே உஸ்ஸே, காக்கேக்கு சேரும்போது இஸ்கா இஸ்கே இஸ்கி, உஸ்கா உஸ்கே உஸ்கி. மே சேரும்போது இஸ்மே உஸ்மே, பர் சேரும்போது இஸ்பர் உஸ்பர். இப்போ இதே மாதிரி ஏ வே சேரும்போது ஏ வந்தால் இன்னுன்னு மாறும். ஏவோட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் இன்னுன்னு மாறும். வேவோட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் உன்னுன்னு மாறும். இப்போ பாருங்க. இன்கோ உன்கோ, இன்சே உன்சே, இன்மே இன் உன்மே, இன் पर उन पर, इनका इनके इनकी, उनका उनके उनकी. இந்த வேற்றுமை உறுப்புகள் புரோனவுனோட சேரும்போது இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கவனித்து படித்து பாருங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கன்ஃபியூஸ் இருக்காது. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். மையோட எந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்தாலும் முஜ்ஜுன்னு ஆரம்பிக்கும். தூவோட எது சேர்ந்தாலும் துஜ்ஜுன்னு ஆரம்பிக்கும். ஹம்மோட எது சேர்ந்தாலும் தும்மோட எது சேர்ந்தாலும் மேக்ஸிமம் மாறாது. ஆப்போட சேரும்போது எப்போவுமே மாறாது. யஹ்னா இஸ்ஸு, வஹ்னா உஸ்ஸு, ஏனா இன்னு, வேனா ஒன்று. இவ்வளோ தான். இதை நீங்கள் சரியாக பார்த்துட்டு இந்த கிளாஸை நான் சொன்னதை கவனித்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் இதை ஒரு பெரிய டேபிளாக ஒன்று போடுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.